ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்கள். தமிழ் பாட்டு படிக்க போகிறோம். ஓகே குட்டீஸ், நம்ம வீட்டில் நாய் இருக்கா? எல்லார் வீட்லேயும் நாய் இருக்கும்ல. நம்ம திருவிழா பார்த்துருப்போம் நாயை. அப்புறம் செல்ல பிரியாணியாக நம்ம வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருப்போம். ஒருத்தவங்களுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், நாய் நம்ம வீட்டில் எல்லாருமே வளர்ப்போம். நம்ம தெருவில் இருப்போம். நிறைய வீட்டில் ஒரு அழகாதுக்கெல்லாம் நல்லா ஃபுட்டெல்லாம் கொடுத்து அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும் இல்லையா? பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அது என்ன பண்ணும், நாயை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாய் என்ன பண்ணும்? நான் என்ன பண்ணும், திருடங்களை பார்த்தா கடிக்கும். அப்புறம் அன்டைமில், அதாவது இரவு நேரத்தில் யாராவது வெளியே வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து குலைக்கும். அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாய் பண்ணும்ல. ஸோ அந்த நாய் வச்சு தான் இப்போ நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? வாங்க. நாய் நல்ல தோழன். சொல்லுங்க. நாய் நல்ல தோழன். ஓகே, வாங்க. நான் தான் குழந்தை வேலன், நாய் தான் எனக்கு தோழன். என்ன சொல்றாங்க? நான் தான் குழந்தை வேலன், எனக்கு துணை இந்த நாய், அதாவது எனக்கு தோழன் இந்த நாய் அப்படின்னு சொல்றாங்க. என்னை விட்டு நீங்காது, எப்போதுமே தூங்காது. என்னை விட்டு இது எப்பவுமே போவாது, என்னை விட்டும் இது என்ன பண்ணுது, தூங்காது அப்படின்னு சொல்றாங்க. முருடன் வந்தால் கடிக்கும், திருடன் வந்தால் பிடிக்கும். முருடன் வந்தால் என்ன பண்ணும், கடிக்கும். திருடன் வந்தா போயிட்டு பிடிக்கும். முருடன் அப்படின்னா யாரு? இந்த நைட் ஆன் டைம்ல எல்லாம் வராங்க பத்தியா, அவங்க தான் முருடன் சொல்லுவாங்க. திருடன் அப்படின்னா ஏதாவது திருடிட்டு போறவங்கள பார்த்தாவே அது என்ன பண்ணும், பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் நாய் வளர்த்துட்டு இருக்கோம். எல்லார் வீட்லயும் நாய் வளர்த்துட்டு இருக்கோம். யார் யார் வீட்டுல எல்லாம் நாய் இருக்கு? ஓகே, எல்லார் வீட்லயும் நாய் இருக்குல்ல. ஸோ நாயை நம்ம என்ன பண்ணணும், பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் ஒரு நல்ல தோழனாக வச்சுக்கணும். அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அன்பாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம தெருவில் பார்த்தா நாயை பார்த்து என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு முறை மிஸ்ஸு பாருங்க, பின்னாடியே பாருங்களா? வாங்க. நாய் நல்ல தோழன். சொல்லுங்க. நாய் நல்ல தோழன். நான் தான் குழந்தை வேலன், நாய் தான் எனக்கு தோழன். நான் தான் குழந்தை வேலன், நாய் தான் எனக்கு தோழன். என்னை விட்டு நீங்காது, எப்போதுமே தூங்காது. என்னை விட்டு நீங்காது, எப்போதுமே தூங்காது. முருடன் வந்தால் கடிக்கும், திருடன் வந்தால் பிடிக்கும். சொல்லுங்க. முருடன் வந்தால் கடிக்கும், திருடன் வந்தால் பிடிக்கும். நம்ம சொல்லலாமா? நான் தான் குழந்தை வேலன், நாய் தான் எனக்கு தோழன். என்னை விட்டு நீங்காது, எப்போதுமே தூங்காது. முருடன் வந்தால் கடிக்கும், திருடன் வந்தால் பிடிக்கும். ஓகே குட்டீஸ், இது வரைக்கும் நம்ம 6 டைம்ஸ் பார்த்துட்டோம். இந்த 6 டைம்ஸ் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி பாடி பாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உச்சரிப்பு திறன் அதிகமாகவும் நல்லா ஒரு சரளமாகவும் வரும். அதனால் வீட்டில் என்ன பண்ணணும், நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். பாட்டுங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, எந்த அளவுக்கு உங்களால் பாட்டுங்களை பாட முடியுமோ, அதாவது நம்ம படிக்கிற ரைம்ஸ், ஓகேங்களா? இந்த ரைம்ஸை திருப்பி 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 உங்களுக்கு ஞாபகம் வர்றப்பெல்லாம் திருப்பி திருப்பி எல்லா ரைம்ஸும் வீட்டில் பாடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே மெமரிக்கு வந்துடும். ஓகேவா குட்டீஸ்?